இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். 2023 ஆண்டின் கடைசி நாட்கள்ல நம்ம இருக்கிறோம். இந்த ஆண்டை துவங்கும் போது நம்ம அநேக எதிர்பார்ப்புகளோடு நம்ம இந்த ஆண்டை துவங்கி இருக்கலாம். ஆனா நிறைவு நாட்கள்ல அந்த எதிர்பார்ப்புகள் இன்னும் கேள்விக்குறியாகவே காணப்படுகிறதான சூழ்நிலையில நம்ம இருக்கலாம். எப்போ அது நடக்கும்? வனாந்திரமாக என்ற வாழ்க்கை மாறுமா? அடுத்த ஆண்டு நான் எப்படி இருப்பேன்? இந்த வாழ்க்கையில நான் செழிப்பு காண்பேனா, இல்ல வறண்ட நிலத்தை போலதான் நான் இருப்பேனா அப்படின்னு நம்ம யோசித்து கொண்டிருக்கிற இந்த நாட்கள்ல ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, ஏசாயா 35 அதிகாரம் 1 வசனம், வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல் செழிக்கும். நம்முடைய வாழ்க்கை வனாந்தரம் போலவும் வறண்ட நிலத்தை போலவும் காணப்படுகிறது அப்படின்னா ஆண்டவர் நம்மை பார்த்துதான் சொல்றாரு, செழிக்கும் அப்படின்னு சொல்றாரு. நம்முடைய வாழ்வு செழிக்கும் அப்படின்னு சொல்றாரு. இந்த வாழ்வு செழிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிடுறவர்களா நம்ம காணப்படணும். நான் அநேகமா ஆலயத்துக்கு ஒழுங்காதான் நான் போகிறேன், அநேக காரியங்கள் ஆண்டவருடைய காரியங்கள் எல்லாம் நான் கரெக்டா தான் செய்கிறேன், ஆனா என்னுடைய வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கு அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோடு இருக்கும்போது நம்ம ஆகார குறிச்சு நம்ம தியானிச்சோம் அப்படின்னா, ஆகாரம் அதே மாதிரிதான், தன்னுடைய பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த வனாந்தரத்துல வழி இல்லாத இடத்துல நான் எந்த பக்கம் போவேன் அப்படின்ற திசை தெரியாதவளா அந்த ஆகார் அந்த பிள்ளையை ஒரு இடத்துல போட்டுட்டு பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவ இருக்கிறதான அந்த வனாந்தரமான சூழ்நிலையில ஆண்டவர் அவளை காண்கிற தேவனா இருந்தார். ஒரு துறவை ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அவருடைய கண்களுக்கு முன்பதாக காண்பித்தார். வனாந்தரத்துல எப்படி துறவு வரும் அப்படின்னா அது பெரிய கேள்விக்குறி. ஆண்டவர் அதிசயமாய் அந்த ஆகாரை தண்ணீர்னால் நிரப்பினார். அவருடைய குழந்தை வாழும்படியான வழிய ஆண்டவர் செய்தார் அப்படின்றத நம்ம பாக்குறோம். இதே மாதிரிதான் நம்முடைய சூழ்நிலையில எங்க போகணும், என்ன செய்யணும் அப்படின்ற திக்கு தெரியாமல் இருக்கிறதான சூழ்நிலையில ஆண்டவர் சொல்றாரு, புஷ்பத்தை போல் செழிக்கும். வனாந்தரத்துல புஷ்பம் இருக்காது, ஆனா ஆண்டவர் சொல்றாரு, வனாந்தரமான உன்னுடைய சூழ்நிலைகள்ல புஷ்பத்தை போல செழிக்கிறதான நாட்களை நான் தருவேன் அப்படின்றத ஆண்டவர் சொல்றாரு. அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது 3வது வசனத்துல, தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். நம்ம நம்முடைய முழங்கால்கள் எப்படி இருக்குது? முழங்கால்களை நம்ம பலப்படுத்தணும். நம்ம இன்னும் அதிகமா ஜெபிக்கிறவர்களாக நம்ம காணப்படணும். நம்முடைய ஜெபம் இன்னும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு அதிகமா ஏறெடுக்கிற ஜெப தூபம் இன்னும் அதிகமாகணும் அப்படின்றத ஆண்டவர் சொல்றாரு. அடுத்த வசனத்துல பாத்தீங்க அப்படின்னா, மனம் பதறியவர்களை நம்ம என்ன செய்யணும்? பலப்படுத்தணும், தேற்றணும். நம்மை போல அநேகர் கஷ்டப்படுவாங்க, நம்மளை விட அதிகமா கஷ்டப்படுறவங்க நம்ம கூடவே இருப்பாங்க. ஆனா அவங்கள நம்ம தேற்றுகிறவர்களா காணப்படணும். அநேக நேரத்துல நம்முடைய வாழ்வையும் நம்முடைய வாழ்க்கையில உள்ள சோகமான காரியங்களையும் தான் நம்ம அதிகமா பேசுவோமே தவிர மற்றவர்களை நம்ம ஆறுதல் படுத்துற வார்த்தைகளை நம்ம பேச மாட்டோம். இந்த சூழ்நிலையில நம்ம மற்றவர்கள் மனம் பதறுகிறவர்கள், நம்மளை விட கஷ்டப்படுகிறவங்களை நம்ம தேற்றுகிறவர்களாக காணப்படணும். நம்ம அப்படி இருக்கணும். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் என்ன செய்வார் அப்படின்னா, பெரும் பாதையான வழியை தருவார் அப்படின்றத 8வது வசனத்துல, அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி என்னப்படும். 10ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போ. அப்போ பெரும் பாதை, வனாந்தரத்துல வழியே கிடையாது, ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? பெரும் பாதையை நான் கட்டளையிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. கர்த்தரால் நம்ம மீட்கப்பட்ட ஜனங்களா நம்ம இருக்கும்போது நம்ம கண்டிப்பா நம்ம வெற்றி உள்ளவர்களாதான் இந்த ஆண்டே முடிப்போம். அடுத்த ஆண்டிலும் ஆண்டவர் வெற்றி சிறக்க பண்ணுவார். ஒருவேளை ஆகார் கண்ணீர் வடிச்சிருக்கலாம், இன்றைய வாழ்க்கை கேள்விக்குறியாகி விட்டது, நான் எங்க போறது, நான் நாச்சியார் என்ன துரத்தி விட்டுட்டா அப்படின்ற ஒரு பெரிய சிச்சுவேஷன்ல தான் அவ அந்த வனாந்தரத்துல இருக்கா. நம்முடைய சூழ்நிலை குடும்பத்தினரால ஒருவேளை நம்ம ஒதுக்கப்பட்டவர்களா காணப்படலாம், இல்ல எதிர்பார்த்த காரியங்கள் நமக்கு நடைபெறாமல் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? உங்கள் முழங்கால்களை நீங்க இன்னும் தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்க. நம்மை மாத்திரம் இல்ல, மற்றவங்களையும் நம்ம பலப்படுத்துகிறவர்களா காணப்படணும். அப்போ ஆண்டவரால் மீட்கப்பட்ட ஜனமாய் நம்ம வாழும்போது ஆண்டவர் இந்த ஆண்டுக்குரிய ஆசீர்வாதத்தை ஒரு நொடி பொழுதுல கூட அவரால் செய்ய முடியும். அடுத்த ஆண்டு இன்னும் ஆசீர்வாதமாய், இந்த ஆண்டுல நிறைவேறாத காரியங்களை ஆண்டவர் அடுத்த ஆண்டுல தர வல்லவராய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதலுக்காக நம்ம ஜெபிக்கணும். வனாந்திரமான சூழ்நிலை மாறணும் அப்படின்ற ஒரு 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 உறுதியான காரியத்தை நம்ம கருத்தா நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் கண்டிப்பா நம்ம மீட்பதற்கு வல்லமை உள்ளவரா இருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம்.
நம்ம வந்து தலைகளை தாழ்த்தி இந்த ஆசீர்வாதமான காரியம் இந்த ஆண்டிலே எனக்கு நடக்கணும், இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்கு, ஆனா எனக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். அடுத்த ஆண்டுல இதை விடையும் எனக்கு ஆசீர்வாதமான காரியங்கள் எனக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபிக்கலாம். வனாந்திரம் வயல்வெளியாகுமே, பாழானதும் பயிர் நிலமாகுமே, நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவரே. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே இந்த 2023 வருஷத்துல வனாந்தரமாய் காணப்பட்டது. வறண்ட நிலத்தை போல நாங்க இருந்தோம். எங்களிடத்துல இருந்து எந்த விதமான பிரயோஜனமும் எங்களுக்கு இல்லை. நாங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எங்களுக்கு நடைபெறல. நாங்கள் எதிர்பார்த்த வாசல்கள் எங்களுக்கு திறக்கப்படல. நாங்கள் எதிர்பார்க்கிறதான பாதை எங்களுக்கு இல்லை. இப்படிப்பட்டதான கடினமான சூழ்நிலைகளுக்குள்ள நாங்க இருக்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே, எங்களுடைய முழங்கால்களை நீங்க ஆண்டவரே திடப்படுத்தும்படியாக, பலப்படுத்தும்படியாக உடைய சமூகத்துல மண்டாடுகிறோம். நாங்க மாத்திரம் பலப்படுகிறவர்களாக அல்ல, மற்றவர்களையும் நாங்க பலப்படுத்துகிறவர்களாக, திடப்படுத்துகிறவர்களாக எங்களை மாற்றும்படியாக உடைய சமூகத்துல மன்றாடுகிறோம். நீங்க எங்களுக்கு பெரும் பாதையை நீங்க கட்டளையிட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். அதை எங்களுடைய கண்கள் காணும்படியாக ஆண்டவரே, அந்த காரியங்கள் எங்களுக்கு வாய்க்கும்படியாக உடைய தூதர்களை, எங்களுக்காய் நியமிக்கப்பட்ட தூதர்களை அனுப்பி அந்த பாதைகளை நீங்க செவ்வைப்படுத்தி இந்த ஆண்டிலே எங்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை நீ செய்ய வேண்டுமாறு நாங்க ஜெபிக்கிறோம். அந்த வருகிற புதிய ஆண்டுல இன்னும் அதிக ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள, உண்மையான மீட்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள், நித்திய மகிழ்ச்சி இருக்கும் அப்படின்ற அந்த நித்திய மகிழ்ச்சியை வரும் ஆண்டுல நீங்க எங்களுக்கு தந்தரல வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்கிறோம். துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமேன். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.